வந்து மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு பைக்கு ஒரு ஹெல்மெட் இருந்தாலே போதும் ஃபேமே. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் யூடியூப்ல சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கேன். ஸோ பெஸ்ட் இது மோட்டோ விளாக். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கு நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமே எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக கொண்டு போச்சு சொல்லிட்டு இன்னைக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போட்டு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் மட்டும் ஆன்ல போட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபேமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன தேவை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு பைக்கு ஒரு ஹெல்மெட் இருந்தாலே போதும் ஃபேமே. ஸோ நீங்கள் வந்து மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த பைக்கில் தான் பண்ணணும் அந்த பைக்கில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த பைக்கும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த பைக் இருக்கோ அந்த பைக்கை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பரான ஹெல்மெட்டு நீங்கள் பைக் வச்சுதாலே போதும் guys. மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மவுண்ட்டு தேவைங்க. ஸோ மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மவுண்ட்டுனா இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மவுண்ட் ஒன்று வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா மைக் ஒன்று வாங்கிக்கங்க. ஸோ மைக்கு தான் மெயின். ஏன்னா ஒரு மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்ததுக்கு மெயினான விஷயமே மைக்கு தாங்க. ஸோ மைக் இல்லைனா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மைக் ஒன்று வாங்கிக்க. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200+ வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 வருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து மொபைலில் தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மொபைலில் எடுக்க முடியல, என்னால் கிளாரிட்டி ஒழுங்காக கொடுக்க முடியல, நீங்கள் வந்து கோப்ரோவுக்கு போகலாம். ஸோ கோப்ரோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களெலாம் பார்த்தீங்கன்னா Euro 10லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24, அதாவது பார்த்தீங்கன்னா 24,000 உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ என்னால் அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துலாம் வாங்க முடியல, எங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டுனா நீங்கள் வந்து நான் சொல்கிற பட்ஜெட்டில் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரைஸில் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிடைக்குங்க. ஸோ நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ மிடில் கிளாஸ் மோட்டோ விளாக் எப்படி நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 30,000க்குள்ளே உங்களுக்கு முடிகிற மாரி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து மேக் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கேன். ஸோ பெஸ்ட்டு இந்த மோட்டோ விளாக், அதாவது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மோட்டோ விளாக்ல நான் இப்போ சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6K இல்லை 8K இருக்கும் போங்க. ஸோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 அதில் 30K. ஸோ அவ்வளோதான் நம்ம பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் பண்ணுறதுக்கான செட்டப் எல்லாமே உங்களுக்கு முடிக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம வந்து ஹை கிளாஸ்லாம் நம்ம அவ்வளோவா பார்த்தோங்க. ஸோ நம்ம சேனலை வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு போனோம்னா ஒரு கேமரா முக்கியம் தான், சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ மொபைல்லேருந்தே நம்ம வீடியோ எடுத்து நம்ம வந்து அடுத்த கட்ட இதுவுக்கு நம்ம போகலாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, முதல்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபரை முதல்ல ரீச் பண்ணுங்க. ஸோ முதல்ல 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சேனலை வந்து க்ரோத் ஆன பிறகு நீங்கள் கோப்ரோ ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு தரேங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாமே வாங்க போகிறீங்கன்னா மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹெல்மெட். ஸோ ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000ல் வாங்கிங்க. ஸோ நான் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா வேகாவோட பெல்லி ஹெல்மெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2,000 தான். ஸோ இதோட குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸார் இருக்குது, ஸ்டக்ஸ் இருக்குது, தண்டரில். ஸோ மேக்ஸிமம் நிறைய ஹெல்மெட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 எடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 வருது. ஸோ 24,000 ஸோ 5,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 29,000க்கு வந்துச்சு அதுவே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ மைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 நான் சொல்லியிருப்பேன். ஸோ போயா மைக்கு வாங்கிக்கோங்க மேக்ஸிமம். ஸோ போயா மைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் கம்யூனிட்டிலேயே ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்கோட அடாப்டர் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா 4,500 மேக்ஸிமம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மேலே நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 4,500 மோட்டோ விளாக் கம்யூனிட்டிலே அதுதாங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு எல்லாமே ஸோ மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஸோ மவுண்ட்டு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. மவுண்ட்டு நீங்கள் வந்து எம்சில் போட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி ஜே மவுண்ட் போட்டு பண்ணுற மாதிரியும் இருக்கும் காய்ஸ். ஸோ நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜே மவுண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஜே மவுண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 months யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை காய்ஸ். ஸோ நீங்கள்
உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜே மவுண்ட் தாங்க கரெக்டாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கேமரா பார்த்தீங்கன்னா SJ 4000 கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்கு கிடையாதுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ரெக்கார்டராக ஆன் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா தான் நான் வாய்ஸ் நோட்டே கொடுப்பேன் கைஸ். ஸோ வின்னாய்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து மைக்கை வந்து இதில் சொருவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாய்ஸ் நோட்டு கொடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ வீடியோ ரெக்கார்ட் ஆகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஆடியோவும் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் ரெக்கார்ட் ஆகும்போது எடிட்டிங்கில் நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மோட்டோவிளாக் கம்யூனிட்டி எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் வீடியோ வந்து எதில் எடிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப் நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ எல்லாம் தரமாக இருக்கும். ஸோ நான் 2 ஆப் சொல்கிறேன். அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா CapCut, ஒன்று InShot, இல்லைனா VN கூட யூஸ் பண்ணலாங்க. இது 3மே நல்ல ஒரு ஆப்பு தான். ஸோ மோட்டோவிளாக் கம்யூனிட்டிலே நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு தரமான ஆப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் வச்சு நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ போக போக நீங்கள் வந்து வேறு எந்த ஆப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கு நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து 2 ஆப் நான் யூஸ் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா CapCut யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் InShot யூஸ் பண்ணுறேன் guys. ஸோ தம்ப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா PicShot யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 2துலேயே நீங்கள் ப்ரொஃபஷனில் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் CapCut யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா CapCutல நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் தெரியாதது நீ தெரிஞ்சு கற்றுக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் PicShotல வந்து நீங்கள் தம்ப்லைன் எடிட் பண்ண கற்றுக்க. ஸோ மெயினான விஷயமே உங்களுக்கு தம்ப்லைன் தான். ஸோ தம்ப்லைன் நீங்கள் எதோ கொடுத்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணி நீங்கள் தம்ப்லைன் வைக்கிறீங்க ஸோ அதை பார்த்து தான் உங்களை வியூவர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ தம்ப்லைன் நல்லா வச்சுங்க. ஸோ வியூவர்ஸ் மற்றி குறைஞ்சிருவாங்க. ஸோ ஃபுல்லாகவே டவுனாக போயிடும். அதுதான் சொல்கிறேன். ஸோ டிஆர்எஃப் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை Instagram ID டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து DM பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடுச்சுனால இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். டிஆர்எஃப் தர்மம் தலைக்கவசம் ஹெல்மெட் நம்ம உயிர் கவசம். ஸோ எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுப்பாங்க டிஆர்எஃப்.